ராசா அவர்களுக்கு அனுமதி வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. செய்யப்பன் கல்லூரியில திருவள்ளுவர் ஹால், அந்த கீ என்ன ரேவதி தானாவா வச்சுக்கிற முடியும்? அது பெர்மிஷன் கிடைக்கலன்னா அந்த கீ அவங்களுக்கு வந்திருக்காது. அவருடைய பேச்சு நீ எல்லாம் முதல்வருக்கே லாய்க்கு இல்ல, இங்க உட்கார்ந்துட்டு சொல்றதை செய்ய மாட்டியா? கல்லூரி முதல்வர் ஒருமையில பேசுவாரு, ஒருமையில தான் பேசுவாங்க. அவர் பேசுற துணி, அவர் மேல கிளையும் பார்க்கறது, இது எல்லாமே பெண் ஆசிரியர்களை ஏண்டா அந்த ரூம்குள்ள நுழையிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் தர்ற மாதிரி நிறைய பேர் உள்ள போயிட்டு அலாத குறையாதான் வெளியே வந்திருக்காங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மறுநாள் என்னவோ ஏதோன்னு வருவாங்க. வரும்போதே அந்த ஆசிரியரோட செல்போன்லாம் அலவுடு கிடையாது, வெளியே வச்சிருவாங்க. 10க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேல அவன் 10:05 அல்லது 9:55 உள்ள வந்தா நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுல 50 பேர் 100 பேர் வெளியே நின்னா கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம திருப்பி அனுப்புறாங்க. கடந்த 3 வருடமாகவே 8 பேரு 9 பேரு 11 பேரு இப்படிதான் இருக்கிறாங்க. எங்க 70 பேர் படிக்க வேண்டிய இடத்துல மாணவர்கள் சேர்க்கைன்றது ரொம்ப குறைஞ்சிருக்கா பச்சைப்பன் கல்லூரியில? நிச்சயமா இவர் வந்ததுல இருந்தே மாணவர் எண்ணிக்கை குறைந்துருச்சு. நான் வந்த பிறகு எந்த மாணவரும் போராடுறது இல்லைன்னு சொல்றாரு. மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. போராடுகின்ற மாணவர்களை நீங்க டிஸ்மிஸ் பண்றது, சஸ்பெண்ட் பண்றது, சர்டிபிகேட்டை நான் உனக்கு திருப்பி அனுப்புவேன்றது, நாட் சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் போட்டு டிசி கொடுக்கறதா? மாணவனுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற யாருமே இது போல செய்ய மாட்டாங்க. விடுதியை புனரமைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சாரு. புனரமைக்கிறேன்னு சொன்னா அங்க இருக்கிற மாணவர்களை வெளியே போக சொல்றாங்க. நாங்கள் வெகு தொலைவு போக வேண்டி இருக்கு அப்படின்னு இந்த மாணவர்கள் சொல்லும்போது, பணம் கொடுத்து கட்ட வக்கு இல்லாம தானே இங்க நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்றதை நீ செஞ்சுதான் தீரணும், வெக்கேட் பண்ணுனா வெக்கேட் பண்ணுன்னு மிரட்டி தான் அனுப்பிச்சார். டிசிப்ளினரி கமிட்டின்ற பெயர்ல மென்டல் டார்ச்சர் தான் நடக்குது. மறுத்து பேசுனா முதல்வரும் மிரட்டுறாங்க, அதுக்கு மேல செயலரும் மிரட்டுறாங்க. என்ன செய்யறது? பேராசிரியர் மிரட்டி கடிதம் வாங்கியிருக்கிறாங்க. மிரட்டி தான் வாங்குவார். எல்லாரும் ஒருவித பயத்துல தான் அங்க இருக்கிறாங்க. 132 உதவி பேராசிரியர் இடத்தை நேர்மையா நேர்காணல் நடத்தி தேர்வு செஞ்சு நிரப்பி இருக்கேன். எக்கனாமிக்ஸ்ல சுமன்ற நபரும் முருகன் என்பவரும் விண்ணப்பம் போட்டிருக்கிறார். இதுல சுமன் பெற்ற மதிப்பெண்கள் 82. இப்ப முருகன் அது மாதிரி பெற்ற மதிப்பெண் 68. இப்ப முருகன் செலக்ட் பண்ணப்பட்டுட்டாரு, சுமன் செலக்ட் பண்ணப்படல. நான் நேர்மையா போட்டிருக்கிறேன், என்னைய நான் போட்டுக்கிறத பார்த்து உலகமே பாராட்டுதுன்னு நானே சொல்லிட்டு இருந்தா அது எப்படி தோழர் சரியாக இருக்க முடியும்? 3 வருஷம் அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. நீட்டுக்கான அனுமதி கோரியிருக்காரா? நீட்டுக்கான அனுமதி கேட்டிருக்கிறாரு, அதுக்கான அனுமதி வழங்கப்படலாம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்கலைக்கழக மாநில சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். பச்சையப்பன் கல்லூரியில் தொடர்ச்சியா, அதாவது கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ட்ரஸ்டோட தற்காலிக செயலர், அவரோட பதவி காலம் கூட முடிஞ்சதாக சொல்றாங்க. அவரோட அதிகாரத்தை கல்லூரிக்குள்ள முறைகேடாக பயன்படுத்துறதாகவும், மாணவர்களை ஆசிரியர்களை தரைகுறைவாக நடத்துறது, அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்கள பழி வாங்குறது, அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுறதாகவும் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் வருது. மாணவர்களும் ஒரு 4-5 நாட்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் முன்னிலையாக இருந்த சாம் கேப்ரியல் என்ற தமிழ் துறை மாணவர், அவரை கல்லூரியை விட்டியே நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. பல மாதங்களாக இந்தமாரி பிரச்சனை போகுது. ஆனால் குறிப்பாக பச்சையப்பன் வாசகர் வட்டம் சார்பாக கல்லூரிக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை அவர்களை பேச வச்சதுக்காக அந்த வாசகர் வட்டத்தோட பொறுப்பாளர் முனைவர் ரேவதி அவர்களை கல்லூரி இடைநீக்கம் செஞ்சிருக்கு. அதுக்கான காரணமாக அவர் சொல்றது ராசா அவர்கள் வர்றதுனாலையோ பேசுறதுனாலையோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது துரைக்கண்ணு செக்ரட்டரி அவர் சொல்றாரு, நாங்கள் அவங்களை சஸ்பெண்ட் செய்யறதுக்கான காரணம் அவங்க எங்ககிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கலை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்லூரிக்குள்ளே வர்றாரு, அப்போ அவருக்கு உகுந்த மரியாதையை நிர்வாகம் தரணும், எங்ககிட்ட அனுமதி வாங்காமலே எங்களுக்கு தெரியப்படுத்தாமலே, அதாவது செக்ரட்டரியான அவருக்கும் முதல்வரான பேபி குணால் அவங்களுக்கும் தெரியப்படுத்தாமலே ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டாங்க. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை கூட இடையூறு செய்ய விரும்பல, முடிஞ்ச பிறகு நாங்கள் அவங்கள ஒழுங்கு நடவடிக்கையாக தான் சஸ்பெண்டை நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது உண்மை வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போய் ஊரே வளர்ந்து விடும் அப்படின்னு. அது மாதிரி அவர் உண்மைக்கு புறம்பாக தான் அந்த துரைக்கண் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ ராசா அவர்களுக்கு அனுமதி வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அது உண்மை அப்படி இல்லை. ஏன்னா அந்த திருவள்ளுவர் ஹாலில் தான் நடக்குது. பச்சையப்பன் கல்லூரியில் திருவள்ளுவர் ஹால், அந்த கீ என்ன ரேவதி தானாவா வச்சுக்கிற முடியும்? அது பெர்மிஷன் கிடைக்கலன்னா அந்த கீ அவங்களுக்கு வந்திருக்காது, அந்த ஹாலையே அவங்க திறந்து உள்ளே நடத்தியிருக்கவே முடியாது. பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் அந்த ஹால் கிடைச்சிருக்கு, உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிறது உண்மைக்கு புறம்பானது. இதே நான் இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய 75வது ஆண்டு விழாவுக்கு
அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்கள இன்வைட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை நாங்கள் திருவள்ளுவர் ஹாலில் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டோம். அப்போ பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் தான் அந்த 75th அந்த செலிப்ரேஷனில் சீஃப் கெஸ்ட்டு. செக்ரட்டரியே பார்த்தோம். அப்போதைக்கு இருக்கிற தற்காலிக முதல்வர், அப்போ பேபி குல்நாஸ் இல்லை, வேறவங்க இருந்தாங்க, அரசின்னு ஒருத்தவங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டோம். அனுமதி வழங்கலை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறங்க நாங்கள் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டரில் தான் அந்த ஃபங்க்ஷனையே நடத்தி முடித்தோம். அப்போ அதே மாதிரி தான் ரேவதி போய் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் திட்டிக்கிட்டே தான் செக்ரட்டரி வந்து இது என்ன தேவையா அந்த மாதிரி சொல்லி, சரி எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் நடத்த மாட்டோம், நடத்த விட மாட்டோம், இதுக்கு அலோவ் பண்ண மாட்டோன்னு எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு சொன்னாரோ அது மாதிரி ரேவதிக்கு சொல்லலை. சரி போங்க உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அந்த ஹாலுக்கான கீயே உங்ககிட்ட வந்திருக்கும். அந்த ஹால் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கும். இல்லைன்னா சாதாரணமாக அந்த ஹால் வந்து பூட்டி தான் கிடக்கும். இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அந்த ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அனுமதி கிடைச்சா தான் கொடுப்பாங்க. அதனால் ரேவதி வந்து அனுமதி வாங்கிட்டு தான் அதை நடத்துகிறாங்க. இவர் சொல்கிறார் இல்லையா, ஆராசா வருவது தெரிந்தால் நாங்கள் முறைப்படி வந்து மரியாதை செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் தானே, அவர் வரும்போது நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அனுமதி கேட்குறோம். அப்போ நீங்கள் வந்திருந்து அவரையும் ஆனர் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் நடத்த விட்டுருக்கலாம் இல்லையா? அதை நடத்தவே விடலை அவங்க. நாங்கள் வேறு இடத்துக்கு மாறணும், இதுதான் உண்மை. ரேவதி அனுமதி வாங்கி கொண்டு தான், ஆக்சுவலாக ரேவதி வந்து அங்கே ஒரு மாணவர்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு வாசிப்பு வழக்கம் குறைந்து கொண்டே வருது. அவங்க வாசிக்கக்கூடிய மாணவர்களை தயார் செய்து நல்ல புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து பேசக்கூடிய அந்த அந்த நூல் விமர்சனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வாசகர் வட்டத்தினுடைய அந்த 75வது வாசகர் அமைப்பு, அந்த அது தொடங்கிய 75வது நிகழ்வு அப்படிங்கிறதுனால தான் அதை சிறப்பாக கொண்டு போகணுன்றதுக்காக ஆசாவை இன்வைட் பண்ணி இந்த இன்றைக்கு திராவிடம் குறித்து பல பேர் பலவிதமாக பேசி கொண்டிருக்கும் போது இந்த திராவிட கருத்தாக்கம் எப்படி இந்த மண்ணிலே வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறத சரியா மாணவர்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆசா சரியான நபர் என்ற ரீதியில தான் அவரை இன்வைட் பண்ணி பேச வச்சாங்க. அவரும் அது தொடர்பாகத்தான் பேசினார். அவர் எந்த அரசியலும் பேசவில்லை. திராவிட இயக்கத்துல எப்படி அந்த திராவிட இயக்கம் இங்க வந்து இந்த மண்ணில் வேரூன்றுச்சு, எப்படி நாம் உரிமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு தான் பேசினார். ஸோ இது எப்படி எந்த வகையில் வந்து ரேவதி வந்து முறைகேடாக நடந்து கொண்டார்னு சொல்றதும் அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்றது. அவங்க ரேவதி அவங்க பேராசிரியர் கூட செக்ரட்டரி கிட்ட அனுமதி வாங்க போகும்போது கூடன்னு வந்த இன்னொரு பேராசிரியர் வந்து இல்லை செக்ரட்டரி கிட்ட, அதாவது துரைக்கண்ணு கிட்ட இவங்க அதை பற்றி பேசலை, அவர் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்ததா சொல்றார். இங்கே வந்து ஆசிரியர்களை மிரட்டுற போக்கு அதிகரித்திருக்கு. இப்போ ரேவதிக்கு நடந்துதான் உனக்கு நடத்தணும். எந்த ஆசிரியரும் இந்த துரைக்கண்ணு வந்த பிறகுதான் டீச்சர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறது, என்கொயரி கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கிறது வந்து இந்த துரைக்கண்ணு வந்த அதற்கு அப்புறம்தான் 3 கல்லூரி முதல்வர்கள் மேலேயே இவர் என்கொயரின்னு போட்டு நிறுத்தி வச்சு, அதாவது முதல்வர் பொறுப்பில் இருந்தவங்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அவங்க பென்ஷன் பேப்பர் மூவ் ஆகாமல் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான அந்த தாமதம் வந்து நீடிக்கப்படாம அவங்க வாங்குற மாதிரியான ஒரு சூழல். பேராசிரியர் மிரட்டி வந்து கடிதம் வாங்கியிருக்கிறாங்க. மிரட்டி தான் வாங்குவார். ஏன்னா ரேவதிக்கு நடந்தது உனக்கும் நடக்கும், உன்னையே சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன தொடர் செய்வாங்க? எல்லாரும் ரொம்ப கொள்கை பிடிப்போடும் மன உறுதியோடு இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு சில படக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது மாதிரி அது நடந்திருக்கலாம். அவரை கூப்பிட்டு மிரட்டி இருக்கலாம். நான் ஏன் சஸ்பென்ஷனில் போகணும், எனக்கு இது தேவையான்னு சொல்லி அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கலான்னு தான் நான் நம்புகிறேன். அதேமாதிரி கூடுதலாக கல்லூரியுடைய முதல்வர் தான் வந்து அந்த விழாவில் வந்து தலைமையாக இருக்கிறதாவும் ஒத்துக்கிட்டு இன்விடேஷன்லாம் அவங்க தான் தலைமைன்னு அவங்க பேபி குல்நாஸ் பேர் போட்டிருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா ஆராஸ் அவர்கள் வர்றது தெரிஞ்சுமே இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் புறக்கணிச்சுட்டு இப்படி ஒரு அன்னைக்கு கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் போகக்கூடாது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கிறோன்னு சொல்லியிருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே மிரட்டல் தான் தொடரங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு வித பயத்துல தான் அங்கே இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம மேல இதே மாதிரியான என்கொயரி, இதே மாதிரி சஸ்பென்ஷன் வரும்.
தேவையில்லாம நாம ஏன் இவர்கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்றத செய்யக்கூடியவர்கள் தான் எல்லா கல்லூரியிலையும் முதல்வராக இருக்கிறாங்க. பேச முடியாது, பேசுனா அவருடைய பேச்சு வந்து நாகரிகமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தரக்குறைவா நீ எல்லாம் முதல்வருக்கே லாயக்கு இல்லை, இங்க வந்து உட்கார்ந்துட்டு சொல்றத செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு, அதாவது இவங்க எல்லாருமே கல்லூரி முதல்வர் ஒருமையில பேசுவாருன்றீங்க? ஒருமையில தான் பேசுவார். சமீபத்துல காஞ்சிபுரம் கல்லூரி முதல்வரை திட்டுறத பேரண்ட்ஸ் முன்னாடி தான் நடந்திருக்கு. நீ எல்லாம் முதல்வருக்கே லாயக்கு இல்லை, நீ வந்து இந்த சீட்ல உட்காந்துட்டு என்ன நடத்திக்கிட்டு இருக்கிற அட்மிஷனை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒருமையில் தான் பேசுவார். ஆசிரியர்களை எல்லாம் அவர் மிரட்டல் போக்கே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கெஸ்ட் லெக்சரர்ஸ் எல்லாம் அவர் கூப்பிட்டு அனுப்புவார் பாருங்க. இப்போ நான் கடலூர் கந்தசாமி நாயுடு காலேஜில் கணித பேராசிரியராக, இணை பேராசிரியராக பணிபுரிஞ்சேன். அப்போ அங்கே உள்ள கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு இப்போ ஈவினிங் காலேஜில் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருப்பாங்க, டே காலேஜில் இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா, கம்ப்ளைண்ட் போனதாக அந்த சுதாகர்னு ஒரு நபர் இருக்கிறார் தோழர், அந்த ட்ரஸ்ட்டில் சூப்பரண்டாக இருக்கிறார் ட்ரஸ்ட் ஆஃபீஸில். அவர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட டீச்சருக்கு பேசுவார். எந்த கடிதமும் வராது. உங்களை வந்து நாளைக்கு செக்ரட்டரி வந்து ட்ரஸ்ட் ஆஃபீஸுக்கு வர சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிற பிரின்சிபல் அவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே இருக்கிற செக்ரட்டரி காண்டாக்ட் பண்ண மாட்டார், லெட்டர் போட மாட்டார். ஆனால் அந்த சுதாகர்ன்ற நபர் தான் பேசுவார், உங்களை நாளைக்கு வர சொல்கிறாங்க. எதுக்கு சார், நான் என்ன தப்பு செஞ்சேன் சார்? அவங்க தப்பு செஞ்சேன்னு சொன்னாலும் எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நாளைக்கு வந்து செக்ரட்டரியை பாருங்கள், பார்த்துட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே செய்யலையே சார், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர் வந்து மறுநாள் என்னவோ ஏதோன்னு வருவாங்க. வரும்போதே வந்து அந்த ஆசிரியரோட செல்ஃபோன்லாம் அலவுடு கிடையாது, வெளியே வச்சுருவாங்க. இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸை கூப்பிட்ட பிறகு நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்றதை நான் இங்கேருந்து கேமராவில் நான் பார்த்தேன் அப்படின்னு. சார் நான் ஒன்றுமே செய்யலையே, அதெல்லாம் சொல்லாத, நீ இதெல்லாம் பண்ண, நீ என்னென்ன பண்ணேன்னு எழுதி கொடு. நான் எதுவுமே பண்ணலையே சார், என்னென்ன பண்ணேன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏதோ என்ன அந்த அந்த சம்பவங்கள் நடந்தது நடக்காதது என்ன அவங்களுக்கு தோணுதோ எழுதி கொடுக்குறாங்க. நீ நாளையிலேருந்து காலேஜ் வர வேண்டாம், எந்த காரணமும் இல்லாமல். எந்த காரணமும் இல்லாமல். இது மாதிரி தான் அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கு நடந்தது. இதே தான் ஃபிசிக்கல் டைரக்டர் ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க, புவனேஸ்வரின்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த சுதாகர் தான் ஒரு கல்லூரியினுடைய கல்வி தொடர்பாக யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா அந்த கல்லூரி முதல்வரை காண்டாக்ட் பண்ணணும். முதல்வர் தான் ஆசிரியர்களையோ மாணவர்களையோ கூப்பிடணும். ஆனால் சுதாகர் என்ற நபர் எந்தவித இதுவும் இல்லாமல் ஃபோன் கால் தான் பண்ணுறாரு. அந்த ஃபோன் காலுக்கு அங்கே உள்ளவங்க ரியாக்ட் பண்ணணும். பண்ணலைன்னா அடுத்த நாளும் நீ ஏன் வரலை, செக்ரட்டரி ரொம்ப கோபமாக இருக்காரு, நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கல்லூரி முதல்வரை போய் கேட்டால் எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறாங்கல்ல நீ போயிட்டு வந்துரு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சண்டை நடந்திருக்குமா, இஷ்யூஸாக ஏதாவது அவங்க நாலேஜுக்கு போய் எந்த காரணமே இல்லாமல் எதுக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணணும்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாடம் ஒழுங்காக நடத்தாத, கல்லூரிக்கு ஒழுங்காக வராத, நேரத்துக்கு வராத, இந்தமாரி பேராசிரியர்களை கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. அதை அவங்க வந்து மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு எங்க ரொம்ப சின்சியரா மாணவர்களுக்காக பாடம் எடுத்து மாணவர்கள் மேல அக்கறை உள்ள ஆசிரியர்கள் தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அதற்கு பதிலாக இந்த செக்ரட்டரிக்கு தகவல் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு ஸ்பை அப்படிங்கிற ரீதியில நபர்களை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது கல்லூரி பேராசிரியர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, அலுவலக ஊழியர்களாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் சொல்வதை இவர் நம்புற மாதிரியான செயல்கள் தான் அங்கே நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியான நாங்கள் யூகிக்க முடியுது அவரோட நடவடிக்கையில இருந்து. ஏன்னா இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் வேற மாதிரி அங்கே போகுது. அப்போ யாரோ சொல்றதை தான் அவர் கேட்குறாரு. அப்போ இங்கே ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுன்னா, இப்போ மாணவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் வகுப்புக்கு வராமல் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் நியமிங்க அப்படின்னு போய் உட்கார்ந்தா அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர் சொல்லி தான் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. இது வந்து நீ தூண்டி விட்டு தான் நடக்குது, அதனால நீ என்ன செஞ்சேன்னு எழுதி கொடு அப்படிங்கிறத டைரக்டாக சொல்லி ஏன் மாணவர்கள் உட்கார்ந்தாங்க, அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது எழுதி கொடுன்னு சொன்னால்
புரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு இதுக்கும் எனக்கு சம்மந்தம். ஆனால் நீ நேற்று என்ன பண்ண அதை எழுதி கொடுன்னா நான் எதுவுமே பண்ணலை, நான் என்னுடைய வகுப்பு அறையில் என் பாடங்களை ஒழுங்காக நடத்தி கொண்டிருந்தேன், எழுதி கொடுத்துட்டு வந்தால் கூட நாளையிலேருந்து நீ வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது. அது சில பெண் பேராசிரியர்கள் வந்து உன்னோட பாடி லாங்குவேஜே சரியில்லை, நீ எல்லாம் என்ன காலேஜுக்கு பாடம் நடத்துறதுக்காக வர்றீங்க, அங்கெல்லாம் என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றது எனக்கு தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரியானதை நான் வந்து நார்மலாக பேசுகிறேன், அவர் பேசுகிற துணி, அவர் மேலே கீழையும் பார்க்கறது, இது எல்லாமே பெண் ஆசிரியர்களை வந்து ஒரு மாதிரியான அந்த ஒரு ஏண்டா அந்த ரூம்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கிற உணர்வு தான் தர்ற மாதிரி நிறைய பேர் உள்ளே போயிட்டு அழாத குறையாக தான் வெளியே வந்திருக்காங்க. இது மாதிரி தான் இவர் வந்த பிறகுதான் இது போன்ற நடவடிக்கைகள் ஆசிரியர்களை வந்து ஒரு அத்த குழிகள்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது பணிக்கு அன்றைக்கு சம்பளம் வாங்குற தொழிலாளிகளை வந்து இவர் அப்படி தான் நெய்வேலியில் அந்த தொழிலாளர்கள்ட்ட நடந்துக்கிட்டாருன்னு இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ அந்த தொழிலாளர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே போல தான் இங்கே உள்ள கல்லூரி பேராசிரியர்களிடம் கல்லூரி ஆசிரியர்களிடம் ஒரு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ இப்போ வா, நீ பாடம் நடத்துறியா, உன்னோட ஒழுங்கு என்னன்னு தெரியாதா, இது போன்று தான் அவர் வந்து எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்கிறாருன்னு நான் வந்த பிறகு அந்த பேட்டியில் கூட நான் வந்த பிறகு மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு, மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்குது, வருகை பதிவேடு வந்து அதிகமாக இருக்குது. அது முற்றிலும் உண்மை இல்லை தோழர். வகுப்பறை கணிதத்துறையிலலாம் வந்து நம்ம அறிவியல் பாடங்கள் இருக்குது இல்லையா, அதில் பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கிற அந்த லேபு வசதியெல்லாம் வேறு எந்த கல்லூரிகள்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும் மிக சிறப்பாக, ஒரு காலத்துலலாம் பாட்னிலெல்லாம் மிக சிறப்பாக இயங்கிய துறை அது. அதாவது ஆராய்ச்சி படிப்பு எல்லாத்துக்கும் அந்த லேப் ஃபெசிலிட்டி பக்காவாக இருக்கும். இன்றைக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்து போயிருக்கிறது. யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் கணிதத்துறையில் செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டையும் சேர்த்தாலே அங்கே 70 மாணவர்கள் நியமிக்கப்படலாம்னு அந்த எண்ணிக்கை வரவே இல்லை. மாணவர்கள் சேர்க்கைன்றது ரொம்ப குறைஞ்சிருக்கா பச்சையப்பன் கல்லூரியில்? நிச்சயமா கடந்த இவர் வந்ததுல இருந்தே 234 ஆசிரியர்கள் பணி நியமனம் குறித்து வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் இவங்கெல்லாம் வெளியே போக போறாங்க, யாருமே இதில் லாய்க்கான நபர்கள் கிடையாது என்பது போன்றதை தான் யார் வந்தாலும் அவங்க ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது அலுவலக வேலை தேடி வந்தவர்களோ அல்லது அலுவலகம் நிமித்தமாக வேறு அலுவலக நிமித்தமாக இவரை பார்க்க வரவங்க எல்லாருக்கிட்டையும் இவர் சொல்லுவது 234 வேக்கன்சி காலியாக போகுது, நம்ம இப்போ புதுசாக போட போகிறோம், கோர்ட் இந்த அடுத்த வாரம் சொல்லிடும், இந்த வாரம் சொல்லிடும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆமாம், கோர்ட்டில் எல்லா நீதிபதிகளும் வெகு கோபமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து இவங்க எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம புதுசா போட போறோம். இதுதான் இவர் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லுகின்ற ஒரு. இப்போ இதனால வந்து இப்போ ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்கன்றதுக்காக மாணவர்கள் சேர்க்கின்றது குறையுதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், இவர் வந்ததுல இருந்தே மாணவர் எண்ணிக்கை குறைந்துருச்சு. இப்போ முன்னாடி வந்து கணிதத்துறையில் வந்து மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஈவினிங் நேரத்தில் டியூஷன் எடுப்பாங்க தோல. டியூஷன் எடுத்துட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு தான் இங்கே முடித்த பிறகு அவங்க போய் ஸ்டூடெண்ட் வெளியில் டியூஷன் எடுக்க போவாங்க. காலையிலையும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10:05 10:10க்கு உள்ளே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு உள்ளே இருக்கணும், ஆனால் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் அவங்க உள்ளே வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களோட சூழல் தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த மாணவர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இப்போ என்னன்னா இவர் ஆசிரியர்கள் எல்லோரையும் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்க வைக்கிற மாதிரி டிசிப்ளின் கமிட்டின்னு ஒன்று போட்டு அந்த டிசிப்ளின் கமிட்டிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு இவர் மூலம் கல்லூரி முதல்வருக்கு சொல்லப்பட்டு 10 மணிக்கு மேலே யார் 9:55க்கு வர மாணவர்களை வெளியே நிறுத்துங்க அப்படின்னு ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியே மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க உள்ள அனுப்புங்கன்னு இந்த கமிட்டிக்கு தெரியாமலே யார் அங்கே டிசிப்ளினிங் கமிட்டின்னு சொல்லி மாணவர்களை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமலே திடீர்னு கேட்ட திறந்து அவங்க உள்ள வருவாங்க. கேட்டால் பிரின்சிபல் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா செய்திகள் சொல்லிட்டு போவாங்க. அப்போ இந்த டிசிப்ளினரி கமிட்டின்னு இவங்க நியமிக்கப்பட்டவங்களுக்கே நாளுக்கு ஒரு செய்தி, இன்னைக்கு என்ன செய்தி அப்படிங்கிறத நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. இது மாதிரி போட்டு மாணவர்கள் வந்து சில இங்க எல்லாம் அந்த அரக்கோணம் ட்ரெயினில் வர எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரக்கூடிய மாணவர்கள், பஸ்ஸில் வரக்கூடிய மாணவர்கள் கரெக்டாக சில சமயங்களில் வர முடியாது தோழர், நமக்கே தெரியும் என்னென்ன சிக்கல்கள் வருதுன்னு சொல்லி. இதையெல்லாம்
முன்னாடி கருத்தில் கொள்ளக்கூடியவர்களுக்காக எல்லாரும் இருந்தாங்க. அந்த மாணவர்கள் மேலே அவர்களுடைய சூழலை அறிந்து அவங்க படிக்கணுன்ற அக்கறையோடு முன்னாடி இருந்தவங்க ஆசிரியர்களும் சரி, முதல்வரும் சரி, இந்த நிர்வகிக்கிற செயலரும் இருப்பாங்க. மாணவர்கள் வருவாங்க, படிப்பாங்க, போவாங்க. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, இவர்கள் ஒழுங்கை கொண்டு வரேன்ற பேரில் 10க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே அவன் வந்து 10:05 அல்லது 9:55 உள்ளே வந்தா நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதில் 50 பேர் 100 பேர் வெளியே நின்னா கூட கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் திருப்பி அனுப்புகிறாங்க. இதில் சிங்கிள் டிஜிட்டில் மேத்ஸ்லாம் கடந்த 3 வருடமாகவே 8 பேர் 9 பேர் 11 பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. எங்க 70 பேர் படிக்க வேண்டிய இடத்துல இந்த வகுப்பைக்கு அவன் 7 பேர் 8 பேர் உள்ளே வராமல் வெளியில் நிற்கிறான். ஒருத்தருக்கு போய் வகுப்பு எடுக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. இது எப்படி ஒழுங்குக்கு வரும்? ஒரு மாணவனினுடைய சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தானே இங்கே முக்கியமாக கருதப்படணும். அந்த இதையே கன்சிடர் பண்ணுறதில்ல. இரக்கமற்ற முறையில் ஆசிரியர்கள்ட்ட நடந்துக்கிறது, மாணவர்கள்ட்ட நடந்துக்கிறது, இந்த மாதிரியான சூழல் இவர் வந்த பிறகுதான் தோழர் இங்கே அதிகமாக இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசிரியர்கள் வந்து கேட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்கன்னா வந்த மாணவர்களுக்கு யார் பாடம் நடத்துவா? உங்க வகுப்புகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய வகுப்பு முதல் மணி நேரம்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த டிசிப்ளினரி கமிட்டியில் இன்னைக்கு போட்டுட்டாங்கன்னா நான் அடுத்த ஆசிரியர்கிட்ட நீ இப்போ எடுங்க, நான் அடுத்த மணி நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி விட்டு போகணும். இது மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. வருகிற ஆசிரியர்களுக்கும் பாடம் நடத்தணும், மாணவர்களுக்கான தேவை என்னன்னு அறிந்து செயல்படுற மாதிரியான சூழல் இல்லை. டிசிப்ளினரி கமிட்டின்ற பெயரில் மென்டல் டார்ச்சர் தான் நடக்குது. இது இல்லைன்னா நமக்கு என்ன மறுத்து பேசுனா முதல்வரும் மிரட்டுறாங்க, அதுக்கு மேலே செயலரும் மிரட்டுறாங்க. என்ன செய்கிறது? பயம்தான் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக ஆசிரியர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இருக்குதுல. நான் வந்த பிறகு எந்த மாணவரும் போராடுறது இல்லைன்னு சொல்கிறாரு. மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. போராடுகின்ற மாணவர்களை ஐடென்டிஃபை, அதாவது நியாயமாக கேட்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, சர்டிஃபிகேட்டை நான் வந்து உனக்கு திருப்பி அனுப்புவேன்றது அங்கே எல்லோரும் சர்வசாதாரணமாக இப்போ சொல்லிக்கிட்டு இல்லை. நாட் சாட்டிஸ்ஃபைடுலாம் போட்டு டிசி கொடுக்குறதா ஆமாம். இது வரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் இங்கே நடந்ததே இல்லை. நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சும்மா மிரட்டுறதுக்கு மாணவர்களை சொல்லுவாங்க. நீ இது மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணேன்னா நாட் சாட்டிஸ்ஃபைட் போட்டுருவேன், ஜாக்கிரதையாக இருந்தான்னு சொல்லுவோமே தவிர யாருமே அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே வருகிற ஒவ்வொரு மாணவனும் வந்து அடித்தட்டு வகுப்பில் இருந்து வர்றவன். அப்போ அந்த மாணவனினுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற யாருமே இது போல் செய்ய மாட்டாங்க தோழர். உண்மையிலேயே கல்வி மேலே அக்கறையும் இந்த சமூகத்தின், இந்த மாணவ சமூகத்தின் மேலே அக்கறை யாரும் இதுவரைக்கும் நடைபெறாத சம்பவங்கள் இவர் பீரியட்ல இந்த அறக்கட்டளையில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இவங்க கொடுக்குற இது ஒழுங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது நிச்சயமாக இதெல்லாம் எப்படி அவங்க சூழலை அறியாம நீங்க ஒழுங்கை எப்படி கொண்டு வர முடியும்? இது எப்படி ஒழுங்குக்கு கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி பச்சைப்பன் கல்லூரிகள் வந்து அதோட ஹாஸ்டல்ன்றது ரொம்ப முக்கியத்துவமானது. ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்து வராங்க, வேற எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காதும், குறைஞ்ச கட்டணத்தில் அங்கே வந்து தங்கி படிக்கிறதுக்கு, சென்னையில் ஒரு வேலையை வந்து தேடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் அங்கே இருந்தது. ஆனால் இப்போது அதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர். முன்முயற்சியில் அதுக்கு 5 கோடி ரூபா கிட்ட அவங்க செலவு பண்ணதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உள்ள ரெனோவேஷன் வேலை பார்த்ததாகவும் மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் ஏற்கனவே 1000 ரூபாவோ என்னவோ மாதம் வந்து கட்டணம் இருந்தது. இப்போ அது வந்து 3000 ரூபா மாற்றிருக்கிறாங்க. இவர் வந்து வெளியில் சொல்லிக்கிறாரு 6 கோடி ரூபா வருஷம் வந்து நான் வருமானத்தை கொண்டு வரேன் கல்லூரிக்கு. அப்போ அதுலேருந்து எடுத்து கட்டாமல் மாணவர்கள்கிட்ட போய் 3000 ரூபா வந்து கேட்கறதுன்றது எப்படி இருக்கும்? அதனால கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து பாதியாக குறைஞ்சிட்டாங்க. ஹாஸ்டலில் வந்து தங்கக்கூடிய மாணவர்கள் பாதியாக குறைஞ்சிட்டாங்க. அவங்க கல்லூரிக்கும் வர்றது இல்லை, வர முடியாது அவங்களால. உண்மைதான் தோழர். அதாவது அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மாதிரி அந்த ஹாஸ்டல் அப்படிங்கிறது. அறிஞர் அண்ணாலேருந்து எல்லாரும் தங்கின இடம்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து நம்ம ட்ரெயினில் போகும்போதே பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து அந்த வடிவத்திலேயே அதனுடைய அமைப்பிலேயே இவங்க புனரமைக்கணும். ஏன்னா அது ஹெரிட்டேஜான ஒரு பில்டிங். ஆனால் இவங்க வந்து சும்மா அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறது, அந்த மேலே பூச்சி இது போல் வேலைகளை தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடத்துகிற அந்த சாப்பாடு, உணவு பரிமாறுற இடம், இது எல்லாம் வந்து பக்காவாக செஞ்சுருக்காங்களான்னா இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அடித்தட்டு மாணவர்கள் தான் அங்கே வருவாங்க. அவங்க வேலையும் பார்ப்பாங்க.
ஹாஸ்டலில் வந்து அந்த ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓய்வு நேரத்தில் போய் டியூஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தங்குற பொறுப்பான மாணவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றின பிறகு 3 மடங்குன பிறகு அங்கே தங்குற மாணவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போயிருச்சு. அங்கேயும் ஏக கெடுபிடி பண்ணுறாங்க. அதில் சில முரண்கள்லாம் வருது. அங்கே வார்டனுக்கோ இவங்களுக்கோ இந்த மாதிரியானதில் நிறைய, அதாவது மாணவர்கள் வந்து மாணவர்களாக நடத்தப்படலைன்னு சொன்னாங்க. என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்திட்டு நான் வருவாயை அதிகரிக்கிறேன்றார். சொத்து ஏகப்பட்டது 50,000 கோடி இருக்குது, இதுதான் மிகப்பெரிய ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துல இருந்து வருவாயை பெருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஏழை மாணவர்கள்ட்ட இருந்து பணம் வசூல் பண்ணுறது. அதே மாதிரி ஈவினிங் காலேஜ் மாலை நேர கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஏகப்பட்ட ஃபீஸை கலெக்ட் பண்ணி அதிலேருந்து நான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் இவர் வந்த பிறகு அதிகமாக இருக்குது. எப்பயுமே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அதிக டிமாண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் சமயத்தில் மற்ற காலேஜில் எல்லாம் நிறைய ஃபீஸு கலெக்ட் பண்ணுவாங்க. கேபிட்டேஷன் ஃபீயே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் கூட இங்கே வந்து 70 மாணவர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த வருஷம் அட்மிஷன் டீட்டெயில்ஸை கூட உங்களுக்கு நான் தரேன் தோழர், நீங்கள் பாருங்கள். உண்மையிலே எண்ணிக்கை அதிகமாக இருக்கா எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ விடுதியை வந்து புனரமைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேலையை ஆரம்பித்தார். இப்போது புனரமைக்கிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மாணவர்களை வெளியே போக சொல்கிறாங்க. அப்போ இதை நம்பியே இருக்கிறோம், திடீர்னு எங்களை வெளியே போக சொல்கிறீங்களே அப்படின்ற மாணவர்கள் போய் அவங்க கூட ஒரு பாதியை வந்து புனரமைங்கன்னு அவங்க ஒரு பாதியில் தங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் மாற்றுங்கன்னு கூட கோரிக்கை வச்சதாக கேள்விப்பட்டேன். ஆமாம் நீங்கள் இந்த பக்கம் பண்ணும்போது நாங்கள் இந்த அடுத்த சைடு இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கே வரும்போது இங்கே மாறிக்கிறோம், எங்களுக்கு இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை, நாங்கள் வெகு தொலைவு போக வேண்டியிருக்கு அப்படின்னு இந்த மாணவர்கள் சொல்லும்போது, பணம் கொடுத்து கட்ட வக்கு இல்லாமல் தானே இங்கே வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்கிறத நீ செஞ்சு தான் தீரணும், வெக்கேட் பண்ணுன்னா வெக்கேட் பண்ணுன்னு மிரட்டி தான் அனுப்பிச்சாங்க. எந்த மாணவனையும் வந்து ஒழுங்காக நடத்தி அனுப்பலை. எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் அவ்வளோ நாள் வந்து அந்த கட்டடத்தில் இருந்து படித்த அத்தனை பேரையும் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே அனுப்புகிற செயல் தான் நடந்துச்சு. அதில் இந்த மாதிரியான ஏச்சும் பேச்சும் தான். உனக்கு வந்து ஏழ்மை நிலைமை வந்து நக்கல் அடிக்கிறது. ஆமாம், உன்னால் ஃபீஸ் கட்ட முடியல, வக்கில்லாமல் தானே இங்கே வந்து இருக்கிற, உனக்காக தானே சரி செய்கிறோம், போக மாட்டியா, இது மாதிரியான பேச்சு. அவர் அந்த பேட்டியில் வந்து ரொம்ப அமைதியாகவும் அப்படி சொல்கிற மாதிரியெல்லாம் நேரில் நடந்துக்கிற மாட்டார். ஏளனமாக கேலியாக அவங்களோட சூழலை விமர்சிக்கக்கூடியவராக இப்படி தான் அவருடைய பேச்சு இருக்கும். பச்சைப்பன் கல்லூரியில் இப்படி பல நெருக்கடிகள், அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் போய் தங்க முடியல, ஃபீஸ் ஏற்றிட்டாங்க, கல்லூரி தாமமாக வந்தால் விளையாட மாட்டுறாங்க, வகுப்புகள் சரியாக நடக்க மாட்டுது, இன்னும் அடிப்படை வசதிகள் சரியில்லை, பாத்ரூமில் தண்ணி இல்லை, பாத்ரூம்கள் வந்து எண்ணிக்கைக்கு ஏற்ற மாரி போதுமான அளவுக்கான பாத்ரூம்கள் உள்ள இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. கிரவுண்டை வந்து நாங்கள் பயன்படுத்த முடியல, தனியாருக்கு வந்து வாடகை கொடுத்துறாங்க, அது கல்லூரிக்கான கிரவுண்டு அது பொது சொத்து, அது நாங்கள் பயன்படுத்த முடியாமல் வெளில பயன்படுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அது இல்லாமல் இதை கேட்குற பேராசிரியர்கள் மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகள், குறிப்பாக அவங்க ரேவதி அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு, இந்த கோரிக்கைகளுக்காக மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக போராடுறாங்க. அந்த போராட்டம் பண்ணதில் நீங்கள் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இவங்க ஐடென்டிஃபை பண்ணி இப்போது சாம் கேப்ரியல்ன்ற பெயருக்கு வந்து டிசி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு 1ஆம் ஆண்டு மாணவர்கள் கொடுத்த டிசியை வந்து இவங்க ஆர்ஜேடி அவங்களோட பரிந்துரையின் பேரில் மறுபடியும் திரும்ப பெற்றுட்டாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த டிசியை. நீங்கள் ஒரு ஆசிரியர் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் அப்படி நினைக்கூடாது, ஆனால் ஒரு அரசியல் இன்டென்ஷன் இருக்குது அதுக்காக பண்ணுறான்றாங்க. ஒரு மாணவன் அவனோட அடிப்படை பிரச்சனை, அவன் அவமானப்படுத்தப்படுறான், அவனுக்கு ஒரு படிக்கிறதுக்கான சூழல் இல்லை, அவன் 4 விஷயம் தெரிஞ்சதுக்கு ஸ்டடி சர்க்கிள் ஒரு வாய்ப்பாக வந்து அதுவும் இல்லைன்றப்போ ஒரு பிரச்சனை வருது. அப்படி இருக்கிற ஒரு மாணவன் வந்து இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் போது அவனுக்கு புரிய வைக்கலாம், இல்லை சரி செய்யலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். டிசி கொடுத்துட்டு பழி வாங்குறதுன்றது என்ன மாதிரியான இதுவு? சும்மா மிரட்டும் போது டிசி கொடுத்துருவேன் விழுங்காயிரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் யாருமே இப்படி டிசி கொடுத்தா, அதுவும் பச்சையப்பன் கல்லூரி வரலாற்றில் இது மாதிரி யாருக்குமே நிகழ்ந்ததில்லை. அவர் சொல்கிறாரு, இந்த மாணவனுக்கு செயலரை எப்படி தெரியும், செயலரை தான் அந்த மாணவர் செயலரையும் பிரின்சிபலையும் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து நிர்வாகியும் சொல்கிற மாதிரி அந்த பேட்டியில் கொடுக்குறாரு. அதில் என்ன அரசியல் நோக்கம்னு எனக்கு தெரியல. அந்த மாணவன் வந்து கல்வியிலையும் சரி, ஒழுக்கமான இதுலேயும் தமிழ் மன்றம் படிப்பு வட்டம் இந்த மாதிரி கல்லூரிக்குள்ள நிறைய அறிவுபூர்வமாக நிறைய தேடல்கள் உள்ள ஒரு மாணவன். அப்போ அந்த மாணவன் வந்து அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை.
ஏன்னா தமிழ் மன்றமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாணவர். இப்போ அந்த மாணவர் கோரிக்கை, அவருடைய வைத்த கோரிக்கைகள் நியாயமானது தானே. அவங்க போய் முதல்வரை சந்திக்கிறாங்க. முதல்வர் அடிக்கடி முதல்வர்கள் செயலரை தான் குறிப்பிடுறாங்க. செயலர் இதை அனுமதிக்க மாட்டாரு, செயலர்கிட்ட போய் கேளு, செயலரை போய் பாரு. அங்கே செயலரை போய் பார்க்க போனால் அதுக்கும் அனுமதி கிடைக்கல. அப்போ பிரதானமாக இங்கே செயலர் தான் எல்லாவற்றையும் இயக்குவராக காட்டப்படும் போது அந்த மாணவர் செயலரை சொல்ல தானே செய்வார். அடிப்படை வசதிகள் எதுவும் செய்ய தர மாட்டாங்க. அப்போ எங்கள் மேல் அக்கறை கொண்டு எங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு செயல்படக்கூடிய பேராசிரியர்களையும் உடனுக்குடனாக இவங்க சஸ்பெண்ட் பண்ணுறது, எந்த விதமான விசாரணையும் வைக்காம, அதில் குங்குமம் பிரியாவாக இருந்தாலும் சரி அல்லது சரவணனாக இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாம் கூப்பிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டு என்ன ஏதுன்னு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு ஒரு திடீரென்று நடக்கின்ற, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நாளையிலேருந்து காலேஜுக்கு வரக்கூடாது, வந்தாலும் நீ பெர்மிஷனோட உள்ளே வரணும்னு. நான் வகுப்பறைக்குள் இருக்கும்போதே ஒரு ஆர்டர் வருதுன்னா இந்த கொடுமையெல்லாம் எங்கே நடக்கும்? பச்சையப்பன் வரலாற்றில் இது மாதிரி நடந்ததே இல்லை. குங்குமப்பிரியா ஒரு அன்ஆத்தரைஸ்டு பர்சன் உள்ளே என்னை கேள்வி கேட்குறான் அப்படின்னு கேட்க போனால் நீ ஒழுங்கா பாடமே அது என்னான்னு கேட்டு அன்றைக்கே முடிச்சிருக்கலாம். பாடம் நடத்த தெரியலை, நீ என்ன பாடம் நடத்துகிறேன்னு எனக்கு தெரியாத, இது போன்று கேட்க போய் தான் அது ஒரு பிரச்சனையாக வந்தது. இதில் எந்த விதத்திலையும் சம்மந்தப்படாத சரவணனை திடீர்னு எதுக்குமே, அதாவது அவர் பேட்டி கொடுத்தாருன்னு, பேட்டியில் அவரே பேட்டி கொடுக்கல, பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வேறு மாநில பொறுப்பாளர் ஒருத்தர் தான் சொன்னார். ஆனால் இவர் கொடுத்ததாக சொல்லி இவரையும் சஸ்பெண்ட். இப்போ நீங்கள் இந்த ஆசிரியர் நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே நியாயமாக இருக்காது. எதுக்காக நீக்கினாங்க, எதுக்காக சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். குங்குமப்பிரியாவும் கோர்ட்டுக்கு போனாங்க, ரேவதியும் கோர்ட்டுக்கு போனாங்க. ரேவதி கோர்ட்டுக்கு போன பிறகு அது அவங்கள நீக்கியது செல்லாது, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லியாச்சு. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ உள்ள அலோவ் பண்ணணும்ல. ஆனால் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சுன்னா ரெஜிஸ்டரை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறாங்க. அவங்க டெய்லி இப்போ கல்லூரிக்கு போயிட்டு சைன் போட அலோவ் பண்ணலை. கேட்டால் எங்களுக்கு ஹார்ட் காப்பி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே இன்னொரு நிகழ்வை நான் சொல்கிறேன். 234 ஆசிரியர்களை திடீர்னு சிங்கிள் ஜட்ஜு அவங்களை நியமித்தது செல்லாதுன்னு சொன்னேன். அதை ஓப்பன் கோர்ட்டில் தான் அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அடுத்த நாளே அனைத்து ஆசிரியர்கள் கெஸ்ட் லெக்சரர்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் போட விடாமல் தூக்கி வச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கண்டனம் தெரிவித்த பிறகு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் வெளியே வருது. இப்போ அது மட்டும் ஹார்ட் காப்பி வராததுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்தார். இங்கே ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணியாச்சு, நீங்கள் செஞ்சது தவறு, அவங்கள சஸ்பென்ஷன் தவறுன்னு சொன்ன பிறகு கூட இன்று வரை அவங்கள சைன் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ யாருக்கு இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, யார் இது போல அரசியல் உள்நோக்கத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள்ன்றத வெளிச்சம் போட்டு பேசுவதற்கு ஆசிரியர்கள் தயங்கி கொண்டிருக்கிறத வாய்ப்பாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டு, இவர் செய்வதெல்லாம் நல்ல செயல்கள், இவரை போல உத்தமர் உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தெரிந்தும் தெரியாமலும் பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பொய்யை வலிந்து விளைந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடக்கின்ற சம்பவங்கள் இதுவரை பச்சையப்பன் அறக்கட்டளையில் ஆசிரியர்கள் மீது நடத்தாத தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு படிக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களிலிருந்து வருகின்ற கல்வியை பிரதானமாக நோக்கமாக கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டு மண்ணில் மிகப்பெரிய பச்சையப்பன் படிக்கட்டும் தமிழ் பேசும் அப்படின்னு சொல்கிற பெருமை மிகுந்த அந்த பச்சையப்பன் கல்லூரிகளில் இன்றைக்கு மாணவர்கள் உரிமையற்று பேசுவதற்கு கூட அனுமதி மறுத்து அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை மிக குறுகிய ஒரு வட்டத்தில் கொண்டு நிறுத்துவதை இந்த அரசெல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய சம்பவங்களாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அவர் துரைக்கண்ணை பற்றி இப்படி ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆனால் அவர் தன்னை ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர், அது மட்டும் இல்லாமல் நான் கல்லூரிகளில் வந்த பிறகு தான் அறக்கட்டளையோட சொத்துக்கள் ரெவென்யூ 30,000 ரூபாயில் இருந்தது 6 கோடி ரூபா இருக்கும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 132 உதவி பேராசிரியர்கள் இடத்த நேர்மையாக நேர்காணல் நடத்தி தேர்வு செஞ்சு நிரப்பியிருக்கேன். தகுதி வாய்ந்த பேராசிரியர்களை, உதவி பேராசிரியர்களை
மாணவர்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் தான் கல்லூரிக்காக டெடிகேட்டடாக பண்ணியிருக்கிறேன்ற மாரியான ஒரு பார்வை வைக்கிறாங்க. சில பேராசிரியர்கள், முன்னாள் பேராசிரியர்களும் அதை ஒத்துக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. இது எப்படி எடுத்து தோழர், இது எனக்கே அந்த முன்னாள் பேராசிரியர்கள் சொல்வதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள கூட நான் காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் சரியாக யாரும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கூட கல்யாணி ப்ரொஃபஸருக்கு அனுப்பினேன். நீங்கள் ஒன் சைடாக பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே நடக்கிற செய்திகள் வேறு, இது தொடர்பாக நான் உங்கள்கிட்ட நேரடியாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வந்து சந்திக்க ரெடியாக இருக்கேன்னு கூட அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு ரிப்ளையும் வரலேன்னு வச்சுக்கோங்க. இந்த 132 பணியிடங்கள் எப்படி நிரப்பப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் தன்னைத்தானே இவ்வளவு பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு வருமானத்தை நான் அதிகரித்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் டிஎன் சேஷன் முன்னாள் இந்திய தேர்தல் கமிஷனராக இருந்தவரை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக அப்போ வந்து சந்துரு, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் நியமித்தார் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டராக. அப்போ அவர் வந்து சம்பளம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 வாங்கிட்டு, அந்த பீரியடில் இந்த பச்சையப்பன் அறக்கட்டளைக்கு சென்னையில் ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது. அப்போ அந்த வருமானம் வந்து குறைவாக அவங்க மாத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒழுங்குபடுத்தி ஏகப்பட்ட வருமானத்தை ட்ரஸ்ட்டுக்கு சேர்த்தாரு. அவர் ஒரு நாள் கூட நான் இவ்வளவு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை சேர்த்தேன்னு சொல்லிட்டு போகவே கிடையாது. சைலண்டாக செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்டவர். இவர் வந்து ஒரு செயலர் அப்படின்னா அது முறைப்படி பச்சையப்பன் அறக்கட்டளை ஸ்கீம் படி இங்கே உள்ள அறங்காவலர்களில் ஒருத்தர் தான் செக்ரட்டரியாக இருக்க முடியும். இந்த அறக்கட்டளை நிர்வாகம் ப்ளஸ் கல்லூரி நிர்வாகத்தை அங்கே இல்லை கோர்ட்டில் இருக்கிறவங்க கவனிக்க முடியாதனால ஏஜிஎன் ஓட்டியால் இவர் செயலராக நியமிக்கப்பட்டார். அவ்வளோதான். அந்த நியமனத்தை அரசு அப்ரூவல் கொடுத்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்ரூவல் கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அன்அப்ரூவ்டாக தான் இவர் இந்த 132 போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதற்கான ஆதாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஆர்டிஐயில் போட்டு கேட்டிருக்கிறோம். இன்னுமே அவருக்கு அப்ரூவல் கொடுக்கல. அந்த 132 போஸ்ட்டுக்கும் அரசு தரப்பில் இருந்து இதுக்கு அனுமதி கிடைக்கணுன்றதுக்காக இவருக்கு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை இன்னுமே வந்து நடத்திக்கிட்டே இருக்கு. அதை லைவாக க்ளோஸ் பண்ண விடாமல் பண்ணி அதன் மூலம் எப்படியாவது ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த 132 போஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததும் சரி, அது யுஜிசி நாம்ஸ்ன்னு இவங்க செலக்ட் பண்ணதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அந்த ஏகப்பட்ட குளறுபடிகளை தெரிவிக்கிறதுக்கு இப்போது நான் வந்து யோக்கியமாக செஞ்சுருக்கேன்னா அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் இல்லைங்களா? என்ன வெளிப்படைத்தன்மையோட இவர் செய்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் விண்ணப்பிச்சவங்க எல்லாரையும் கூப்பிடலை தோழர். அவங்க வந்து நேர்காணலுக்கு அழைக்கலை. அந்த நேர்காணலுக்கு அழைக்கும் போதே இவர் வந்து மதிப்பெண் அடிப்படையில் நாங்கள் அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி மதிப்பெண் அடிப்படையில் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த ட்ரஸ்ட் போர்டு நம்முடைய பச்சையப்பன் அறக்கட்டளை இதிலேயே ஓப்பனாக போட்டிருக்கணும். இவங்க இவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க, அதன் அடிப்படையில் இவங்களை தான் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். 1862 விண்ணப்பம் வந்திருக்கு. அதில் 754 விண்ணப்பங்கள் மட்டும்தான் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேர்காணலுக்கு அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லை தோழர், விண்ணப்பமே ஆன்லைனில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நான் கல்லூரியில் ஏற்கனவே நான் பணிபுரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சான்றிதழை அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழங்கலை. அதே மாதிரி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் பேப்பர் போட்டிருக்கலாம், எனக்கு நிறைய அவார்டு கிடைச்சிருக்கலாம். அது மாதிரியான விஷயங்களை அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வழங்கப்படலை. ஸோ ஆன்லைனில் அப்லோட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஹார்ட் காப்பியாக அதை அனுப்பணும்னு தெரியாமல் ஹார்ட் காப்பிலே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு 10 இயர்ஸ் இருக்குது, 17 இயர்ஸ் இருக்குது அப்படின்றத இணைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. நான் பிஹெச்டி பண்ணும்போது என்னோட பேப்பர் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்குன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மதிப்பெண் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படலை. அப்போது அது மாதிரியான நிறைய பேர் வந்து இன்டர்வியூக்கே கூப்பிடப்படாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ சுமன், அவங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்ஸில் சுமன்ற நபரும் அதை விண்ணப்பம் போட்டிருக்கிறாரு, முருகன் என்பவரும் விண்ணப்பம் போட்டிருக்கிறார்.
இதில் சுமன் வந்து மதிப்பெண் அடிப்படையில் பெற்ற மதிப்பெண்கள் வந்து 82, அதாவது பிஹெச்டிக்கு 25, அப்புறம் எம்ஃபிலுக்கு எவ்வளவு, அவரோட படிப்புக்காக எவ்வளவு, அதாவது 60லேருந்து 70 வரைக்கும் இவ்வளோ மதிப்பெண், 70லேருந்து 80 வரைக்கும் அப்படின்னு மதிப்பெண்கள் இருக்கலாம். அது எல்லாம் சேர்த்து டோட்டலாக அவர் பெற்ற மதிப்பெண் 82. இப்போ முருகன் வந்து அது மாதிரி பெற்ற மதிப்பெண் 68. ஆனால் இன்டர்வியூவில் வந்து முருகன் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, இவரும் போயிருக்கிறாரு. இப்போ முருகன் செலக்ட் பண்ணப்பட்டுட்டாரு, சுமன் செலக்ட் பண்ணப்படலை. வேலை வாய்ப்பு முருகன். இவர் தானே மார்க் அதிகம், சுமன் தானே மார்க் அதிகம். ஆமாம், இப்போ இன்டர்வியூவில் 15 மார்க் வழங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 15 மார்க்குக்கு 15 முருகனுக்கு கொடுத்துருந்தா 83. அப்போ இவன் 82ல் வாங்கின சுமனுக்கு 1 மார்க்கு கூடவா கிடைச்சிருக்காது? பூஜ்ஜியமாக போட்டிருப்பாங்க இன்டர்வியூவில் 15 மார்க்குக்கு. இந்த மாதிரி அவர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் கேஸும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த எண்ணை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் தோழர். கனகராஜ் வந்து இதே மாதிரி வரலாற்று துறையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறாரு. அவரோட மதிப்பெண்ணையும் அதே இதில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படாத கவிதாஸ் அப்படிங்கிறவரும் பெற்ற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா, கவிதாஸ் பெற்ற மதிப்பெண்கள் அதிகம். அவரும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இது மாதிரி நிறைய நம்ம ஒவ்வொரு துறையிலையும் சொல்லலாம் தோழர். ஆங்கில துறையில் வரும் வெறும் செட்டு வச்சுருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் பிஹெச்டி பெற்று செட்டும் முடித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே வாய்ப்பே வழங்கலை, பணி வாய்ப்பை வழங்கலை. இவங்க ஒவ்வொரு துறையிலையுமே சொல்லலாம். இப்போ நான் வேலை பார்த்த கடலூர் கந்தசாமி நாயுடு கல்லூரியில் கணித துறையில் கிட்டத்தட்ட 17 வருஷம் மிக திறமையாக பணிபுரிந்த ஆசிரியருக்கு இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை. அப்போ அவங்ககிட்ட நான் என்ன காரணத்தினால வழங்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க மொத்தம் வந்து 100 தேர்ந்தெடுக்கப்பட்டதில் 100 பேர் கணிதத்துறை இன்டர்வியூக்காக நேர்முக தேர்வுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. 4 அறைகளில் நடக்குது. 4 அறைகளில் உள்ள எக்ஸ்பர்ட் கமிட்டியில் 25 பேரை அனுப்புனாங்க. நான் போன இடத்துல நான் காலையில் 8 மணிக்கு போனேன். என்னையை கூப்பிடும்போது மணி 12. நான் வந்து அதில் 25 12 13ஆவதாக இருந்தேன். அதுக்கப்புறம் அறக்கட்டளையிலேருந்து ஒருத்தர் வந்து சீக்கிரம் முடிங்க, அடுத்தது கெமிஸ்ட்ரி இருக்குது, சீக்கிரம் முடிங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட மேத்ஸ் கொஸ்டின் கேட்டதை விட நீ ஏன் இன்னும் பிஹெச்டி முடிக்கலை அது மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் செட்டு முடிச்சிருக்கேன், 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றியெல்லாம் அவங்க எதுவுமே பாதர் பண்ணலை. ஒரே ஒருத்தர் மேத்ஸ் கொஸ்டின் கேட்டார், நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் மற்ற இடத்துல 11 மணிக்கே அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. மற்ற 2 அறைகளில் 8 மணிக்கு நான் போகும்போது பார்த்தேன், ஆனால் 11 மணிக்கு அந்த இன்டர்வியூவே முடிஞ்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு அறையிலையும் அந்த நேர்முக தேர்வு நடத்துகிற அந்த குழு வந்து ஒரே நடைமுறையை கடைபிடிக்கலை அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொன்ன போது நான் அறிந்து கொண்டேன். இப்போ கடலூர் போன்ற மாவட்டங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கல்வியில் இப்போது தான் வளர்ந்து வரக்கூடிய, அதுவும் பெண்கள் படிக்கின்ற ஒரு கல்லூரி. அப்போ அது எப்படிப்பட்ட பெண்கள் வருவாங்க, அவங்களுக்கு கணிதத்தை எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு மிக தேர்ந்த நல்ல ஆசிரியர். அவருக்கு இன்றைக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. 17 வருஷம் அங்கே வேலை பார்த்தாங்க. இந்த இன்டர்வியூக்கு அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்கே மேத்ஸ் எக்ஸிபிஷனை ஒன்று மிக திறமையாக நடத்தியிருக்காங்க. அந்த கல்லூரி முதல்வர் உள்பட எல்லாரும் பாராட்டியிருக்கிறாங்க. ஆனால் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இதில் பணி வாய்ப்பு வழங்கப்பட்டதில் 7 மணி 9 மணிக்கெல்லாம் எல்லாருக்கும் தகவல் தெரியுது. ஒரு சிலருக்கு 12 மணிக்கு தகவல் தெரியுது, 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து தகவல் வருது. இதில் எல்லாம் நிறைய குளறுபடிகள் இருக்குது தோழர். நம்ம வந்து இந்த பணிகள் நியாயமாக திறமையானவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது இங்கே நடந்திருக்கிறதான்றதுல நிறைய குளறுபடிகள். பிஹெச்டி வரைக்கும் படித்தவங்க, 10 வருஷம் 17 வருஷம் அனுபவம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் கிடைக்காம வெறும் செட்டு அனுபவமே இல்லாத நபர்களுக்கு வந்து இது கிடைக்குதுன்னு சொல்றீங்க. வினோதமா இருக்கு. ரெண்டாவது, அப்போ அதை இன்டர்வியூ பண்ற அந்த பேனல் வந்து எந்த நோக்கத்துல அந்த இன்டர்வியூ பண்றாங்க, யார் அந்த பேனல்ல இருந்தா அது எதனா தெரியுமா? அவங்க தான் கமிட்டி ஃபார்ம் பண்ண சம்பந்தப்பட்ட. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே பணிபுரிந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா, இல்ல எப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க? சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு இருப்பாங்க தோழர். அப்புறம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகின்ற ஆசிரியர்கள், இது செனட் மெம்பர், சிண்டிகேட் மெம்பர், அந்த மாதிரி இருக்கும். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கமிட்டி வந்து ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க அப்சர்வேஷனில் சொன்னது. நான் போன இதில் வந்து ரொம்ப விலாவாரியாக கேட்டாங்க. ஆனால் சில இடத்துல எதுவுமே கேட்கல, எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
11 மணிக்கெல்லாம் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு முடிச்சிட்டாங்க. எனக்கு 12 மணிக்கு மேலே நடத்த ஆரம்பிக்கும் போது உள்ளே வந்து முடின்றாங்க. அதனால அவங்க கடகடன்னு முடிச்சாங்க. எதுவுமே அந்த நேர்முக தேர்வு சரியாக நடந்த மாதிரி இல்லை. இது முடிஞ்ச பிறகு கெமிஸ்ட்ரி முடிஞ்ச பிறகு வரலாறு அப்படிங்கிறது ஒரு ஹரிபரியாக தான் அந்த நேர்முக தேர்வே நடந்துச்சு அப்படிங்கிறது தான் போயிட்டு வந்தவங்க நமக்கு பதிவு பண்ணாங்க தோழர். அது நேர்மையாக நடந்த மாதிரியாக இல்லை. ஏன்னா இந்த பொண்ணெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். அந்த மிக பின்தங்கிய ஒரு மாவட்டத்தில் கல்வி அந்த மாணவர்களை மேம்படுத்துவதே ஒரு நோக்கமாக செயல்பட்ட ஒருவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா அப்போ நீங்கள் என்ன ஆசிரியர்களை நியமிக்க போகிறீங்க? சென்னையிலேருந்து இப்போ நியமிச்சிருக்கிறீங்க, திண்டிவனத்துலேருந்து நியமிச்சிருக்கீங்க. அவங்க 2 மணி ஆனால் கல்லூரியை விட்டு வீட்டுக்கு போகிறதுல தானே ஆர்வமாக இருக்காங்க. அந்த கல்லூரியில் படித்து அந்த கல்லூரியில் நிறைய ஸ்போர்ட்ஸில் அந்த கல்லூரிக்காக பெருமை சேர்த்த ஒருவரை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. இது மாதிரி எல்லா துறைகள்லையும் எல்லா கல்லூரிகள்லையும் நடந்திருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நாம் வந்து 3000 சம்பளத்துக்கு சேர்ந்தாங்க தோழர். 3000, 6000, அப்புறம் 12000 இவ்வளவு நாள் அந்த கல்லூரிக்காக தன்னுடைய உடல் உழைப்பையும் அந்த மாணவர்களை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய திறமையும் பயன்படுத்தியவர்களுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லை, அது இல்லை, இப்போ இது இல்லைன்னு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களை கன்சிடர் பண்ணி 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கை கழுவிட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் உண்மையிலேயே கல்வி மேல அக்கறை உள்ளவங்களா? அந்த மாணவர்களை மேம்படுத்தணும்னு உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கா? இவ்வளவு தகுதி வாய்ந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்கள்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இவ்வளவு பேர் இருந்த பிறகும் தமிழும் கூட தெரியாத நபர்கள் வந்து உதவி பேராசிரியர்கள்லாம் இங்க சேர்க்கப்பட்டதா ஒரு தகவல்கள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாங்க தோழர். சில துறைகளில் வந்து நம்ம தமிழே படிக்காம தாய்மொழி தமிழ் இல்லாமல் தமிழ் மொழியை ஒரு மொழியாக படிக்காமல் இருக்கிறவங்களும் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களால தமிழ் புரிஞ்சிக்க முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா மாணவர்கள் கூட? அது அந்த மாதிரி ஆசிரியர்கள் கடலூர் இந்த காஞ்சிபுரம் சைட்லாம் என்ன பாடம் நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்த அந்த மண்ணை சார்ந்த விஷயங்களை அவங்க எப்படி கிரகிச்சுட்டு அந்த மாணவர்களுக்கு போதிக்க முடியும்? அது இதற்கு முன்னாடி வந்து அங்கே யார் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் அல்லது அந்த கல்லூரியில் இந்த மாதிரி கெஸ்ட் லெக்சரராக பணிபுரியறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மதிப்பெண் கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா நிச்சயமாக இந்த 132 இவங்க போட்டது வந்திருக்க முடியாது. இது தொடர்பாக இந்த மக்கள் கல்விக்குழுன்னு ஒருத்தவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு பேட்டி கொடுக்குறாங்க. இவர் செய்வது நியாயமாக இருக்கிறது, இவர் ஒழுங்காக தான் போடுறாரு அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லோருமே என்ன பேராசிரியர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னே அதில் நான் ஒரு பேராசிரியரை சந்தித்த போது உங்கள் லைன் வேற எங்கள் லைன் வேறலன்னு நான் சொல்லுவதே காது கொடுத்தே கேட்க மறுக்கிறார்கள். அப்போது மக்கள் கல்வி பணியாற்றக்கூடிய குழு நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். கல்லூரி பேராசிரியர்களையா நியமிக்கிறாங்க, 234 தகுதி இல்லாதவர்களா நியமிச்சிருக்கின்ற நியாயம் பேசுகிற நீங்கள் இந்த 132 பணியிடங்களில் என்ன குளறுபடி நடந்திருக்கிறதுன்னு நான் சொல்வதற்கு முயற்சிக்கின்ற போது உங்கள் ஸ்டாண்டு வேற எங்கள் ஸ்டாண்டு வேற எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறாரு, மிக நேர்மையாக போட்டிருக்கிறாருன்னு இந்த குழுவும் அவரும் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த செயலரும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டி கொடுத்தது கிடையாது. நான் செய்வது அத்தனையும் நேர்மையாக நான் நடந்து கொள்கிறேன். பச்சையப்பன் வரலாற்றிலேயே எந்த செக்ரட்டரி இந்த மாதிரி சொன்னது கிடையாது. அவர் சரியாக போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளியில இருக்கிறவங்க தானே சொல்லணும். தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்த அறக்கட்டளை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன? இது வந்து பச்சையப்பன் அறக்கட்டளை இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து அறங்காவலர்கள் தான் இதை நிர்வகிக்கணும்னு சொல்லுது. அந்த அறங்காவலர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பல்கலைக்கழகங்களில் உள்ள சிண்டிகேட் செனட் மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்லுது. இப்படி வரையறைக்குள்ளே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறங்காவலர்களால் நியமிக்கப்பட வேண்டியதுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட இவர்கள் இதனுடைய நிரந்தர அறங்காவலர்களை போன்று பேசுவதும் இதை சீர்திருத்தம் செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதும் அதை வந்து அதாவது அறக்கட்டளை சீர்திருத்துவதும் கல்லூரிகளை மேம்படுத்துவதும் இவரோட வேலை கிடையாது. ஆமா, அவர்களுடைய வேலை வந்து தேர்தலை நடத்தணும், அறங்காவலர்கள்ட்ட இந்த அறக்கட்டளையை ஒப்படைக்கணும். அதுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் தான் துரைக்கண்ணன். தேர்தலுக்கான வேலையை எதனா முன்னெடுத்திருக்காரா? அது அந்த வேலை எந்த அளவுல இருக்கு? தொடர் இதுக்கு முன்னாடி ஜெகதீசன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதியரசர் இருந்தார். அவர் வந்து
நிறைய மாணவர்கள் வந்து பதிவு செய்வதற்கு நிறைய 10 ஆண்டுகள் வந்து இந்த கல்லூரியில் படித்து, அதாவது பச்சையப்பன் அறக்கட்டளை கீழே இருக்கிற 6 கல்லூரிகளில் படித்து 10 ஆண்டுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பதிவு செய்யலாம், ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதைய வந்து அப்போ தான் சில கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வந்து 5 வருஷம் ஆக்குனாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகவே பதிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் அதை நிறுத்தினாங்க. இந்த ப்ரொசீஜர்லாம் இருந்தது. யாரெல்லாம் வாய்ப்புள்ளவர்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் பதிவு செய்யணும்னு சொல்லி அவர் 3-4 முறை எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவர் கிட்டத்தட்ட இதுதான் இறுதியானது அப்படின்னு சொல்லி இட் ஹாஸ் பீன் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த டைம் டில் 30th November 2023. On no ground further extension will be considered. Election process will start in the month of December 2023. அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் பத்திரிகையிலேயே விளம்பரம் பண்ணுறாரு. டேட் வந்து 13/9/2023. அப்போது ஜெகதீசன், ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீசன் இருக்கிறாரு. அவர் தான் இது 30க்கு மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, அதுக்குள்ளே எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, இனிமே வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் டிசம்பரில் தொடங்கும்னு சொன்னார். அதற்கப்புறம் அவர் என்ன காரணத்தினால் அவர் போனார்னு தெரியல. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது வரைக்கும் அவங்க எலெக்ஷனை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. இவர் வந்து 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுல துரைக்கண்ணு அவர்கள் வந்து 3 வருஷம், இப்போ 4வது வருஷத்தில் இருந்துட்டு இருக்கிறார். அப்போ அவரோட பீரியடே முடிஞ்சிச்சு. அப்போ ஆமாம், 3 வருஷம் இப்போ அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. அவர் ரினிவல் பண்ணியிருக்காரா? அது நீட்டுப்புக்கான அனுமதி கோரியிருக்காரா? நீட்டுப்புக்கான அனுமதி கேட்டிருக்கிறாரு. அதுக்கான அனுமதி வழங்கப்படலை, அரசால அவருக்கு வழங்கப்படலை. இப்போ அனுமதி இல்லாத செயலராக இருந்துட்டு தான் இந்த 132 அப்பாயின்மெண்ட்டையும் அவர் போட்டிருக்கிறாரு. இந்த 132 அப்பாயின்மெண்ட் குளறுபடியில் இன்னொன்று இருக்கு தோழர். இப்போ நான் எவ்வளவு பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்களோ அதில் வந்து மதிப்பெண் அடிப்படையில் 254 பேர் அழைத்தாங்கன்னு சொன்னேன். அந்த அழைக்கப்பட்டவர்களையும் இன்டர்வியூக்கு, அந்த நேர்முக தேர்வுக்கு வரும்போது நீ வந்து கிராஸ் மேஜர், அதாவது யூஜியில் ஒன்று படிச்சிருக்க, பிஜியில் ஒன்று படிச்சிருக்க, அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண் என்ன ஆகுறது? அப்போ நீ எல்லாரையும் அழைக்கப்படலை, ஒரு குறிப்பிட்ட நபர்களை தான் அழைச்சிருக்கிறீங்க. அப்போது அதில் இவங்க அப்பயே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த பொசிஷனில் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க வந்திருக்கு, அந்த இருக்கிற விண்ணப்பதாரர்கள் வந்திருக்க முடியல. இது மாதிரியாக நிறைய பேர் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வெளியே அனுப்பப்பட்டதையும் இவர் சொன்ன 1:5 பேரில் ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணி மதிப்பெண் அடிப்படையில் கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னால் இது எல்லாம் அப்போ எப்படி நடந்தது? இதில் 5ல் 1 அப்படிங்கிறது அதுதான் நேர்காணலுக்கு கூப்பிட்டுட்டீங்க. வந்த பிறகு நீ குவாலிஃபைடு இல்லை, நீ கிராஸ் மேஜர்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ 5ல் நான் ஒருத்தரை கூப்பிட்ருக்கேன்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு நீ ரிஜெக்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ 5ல் 1ன்றது சரியாக இருக்காதுல்ல. நீ கூப்பிட்டவங்களையே நீ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போது உங்களுடைய வாதப்படியே 5க்கு நான் ஒரு நபரை மதிப்பெண்படி கூப்பிட்டேன்றது அடிபட்டு போயிருதேங்க. அப்போது நீங்கள் அழைக்கப்படாததில் தகுதியுடையவங்க இருந்திருக்கலாம்ல, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இல்லாதவங்க இருந்திருக்கலாம், ரெகுலராக படிச்சிருக்கலாம், அவங்கள கிராஸ் மேஜர் இல்லாதவங்க, அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதில்ல. இதையெல்லாம் கோட் பண்ணி போயிருக்கிறாங்க. அப்புறம் ரோஸ்டர் சிஸ்டம், அரசினுடைய அந்த சுழற்சி, வகுப்பு வாரிய சுழற்சி அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் நடைபெறணும் இல்லையா, அதையுமே ஒருத்தர் கொஸ்டின் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இது மாதிரி கோர்ட்டில் இது இந்த 132 தொடர்பாக, இந்த 132 பணி நியமனம் தொடர்பாகவே நிறைய நபர்கள் வழக்குக்கு போயிருக்கிறாங்க. இந்த வழக்கு என்னெல்லாம் உங்களிடம் நான் அளிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியாக இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது நான் நேர்மையாக போட்டிருக்கிறேன், என்னை நான் போட்டுக்கிறத பார்த்து உலகமே பாராட்டுதுன்னு நானே சொல்லிகிட்டு இருந்தால் அது எப்படி தோழர் சரியாக இருக்க முடியும்? இவ்வளோ நேரம் பச்சையப்பன் கல்லூரிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தோழர்.